ஹாய், நான் டாக்டர் துஷ்யந்த். நீங்கள் நேராக நின்றுருக்கிறீங்க, ஆனால் உங்களை சுற்றி உலகமே சுற்றுற மாதிரி இருக்குதா? இதை தான் வெர்டிகோன்னு சொல்லுவோம். வெர்டிகோ அப்படின்னா நம்ம காதில் அப்புறம் தலையில் கொஞ்சம் பேலன்சிங் அப்பேரட்டஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் கொஞ்சம் மாறுச்சுனாலே நமக்கு தலை சுத்தல் வரும், உமட்டுற மாதிரி இருக்கும், வாமிட் வரும், அப்புறம் தலைவலி வரும். இதையெல்லாம் தான் வெர்டிகோன்னு சொல்கிறோம். இந்த வெர்டிகோ எதனால் வருதுன்னா, ரொம்ப சிம்பிளானது. காதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா வெர்டிகோ வரும். அதை பிபிபிவி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது, பிபி கம்மியாக இருக்குது, இல்லை பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் இப்படி இருக்கலாம். இல்லை தண்ணி பத்தில் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கீங்க அப்படின்னா வரலாம். சில நேரம் மைக்ரேனும் காஸ் பண்ணலாம். கொஞ்சம் சீரியஸானது, ஒரு சின்ன ஸ்ட்ரோக் ஆயிருந்தா கூட நமக்கு தலை சுத்தல் இருக்கலாம். உங்களுக்கு தலை சுத்தல் இருக்குது, உங்கள் டாக்டரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சைலண்டாக ஒரு இடத்துல கம்முன்னு உட்காந்துக்குங்க, கண்ணு க்ளோஸ் பண்ணிக்கங்க, முடிஞ்ச அளவுக்கு தலையை அசைக்க வேண்டாம், வேணுங்கிற அளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க. இதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுக்கும். உங்கள் டாக்டரை பாருங்க, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுங்க, பிளட் லெவல் செக் பண்ணுங்க, காது செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிபிபிவி அதாவது சிம்பிள் வெர்டிகோன்னு டயக்னோஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல இருக்கிற வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் சில சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்கு. அந்த எக்ஸசைஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை தலை சுத்தல் வரும்போது நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சிம்டமேட்டிக்காக ஒரு சிக்னிஃபிகண்ட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும்.